ஆவி பறக்க இட்லி தான், நெய் மிதக்க தோசை தான். சப்போட்டா ஐஸ்கிரீம். இந்த 3 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நைஸ், வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ. அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. இந்த கூட்டத்துக்கே தலைவர் அப்படின்னா இந்த புளியோதரை தாங்க. ஸோ பட்டுவே வந்து கீழே ஸ்விம்மிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங். வி ஆர் இன் பெங்களூர். பெங்களூரில் ஃபேமஸ் ராமேஸ்வர கஃபே அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை விட ஒரு மிகப்பெரிய அவுட்லெட், அதாவது இது வந்து கிட்டத்தட்ட 90,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த அவுட்லெட்டை சூப்பராக ரொம்ப பிரம்மாண்டமாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கர டெக்கரேஷனோட ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க அப்படியே நம்மளும் வந்து அந்த ரெட் கார்பெட் வழியாக உள்ளே போவோம். ஸோ இதுதாங்க அலங்கரிக்கப்பட்ட இன்றைக்கி உள்ள ஒரு என்ட்ரன்ஸுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் பிராண்ட் ராமேஸ்வரம் கஃபே. அப்படியே பாருங்கள், தெரியுதா? செம பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஏதோ பாகுபலி படத்தில் என்ட்ரன்ஸ் கோட்டைக்கு முன்னாடி தீ எறிஞ்ச மாதிரி அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால லைவ் ஆர்கெஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கும் போலங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த அவுட்லெட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இந்த ஆடியோகி குண்டா. ஸோ ஈசனை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே நனைய சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வந்து லைவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி தாங்க மிக பிரம்மாண்டமான ரெஸ்டாரண்ட்டு. இந்த நந்தி அப்புறம் வந்து ஈசன் இதெல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு வைபுங்க. அப்படியே நம்ம வந்து உள்ளே போவோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இன்னும் ரெஸ்டாரண்ட்குள்ளே என்ட்ராகலாங்க. வெளியில் உள்ள இடமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஆடியோகி பார்த்தோம். அது பக்கத்துலேயே வந்து காஃபி கவுண்டர், அதே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே வந்து ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட் சைஸ்க்கு இருக்குது. ஸோ இதுதான் வந்து காஃபி டீ கவுண்டர்ஸுங்க. இந்த கவுண்டரில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிஸியாக ஆக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே வந்து ராமேஸ்வரம் கஃபேல ஹோட்டல் எவ்வளோ பிஸியோ அதோட இந்த ஏரியாவும் செம்ம பிஸியாக இருக்கும். அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி, டீ, ஐஸ்கிரீம் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரு. இந்த ஸ்கொயரில் 3 டைரக்ஷனில் இருந்தும் நீங்கள் வாங்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவங்களோட ஜூஸ் கவுண்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரான டெண்டர் கோகோனட் ஜூஸு, அப்புறம் வந்து வாட்டர்மெலன், அப்புறம் உள்ளே வந்து மேங்கோ எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ராமேஸ்வரம் கஃபேவோட டீ அவுட்லெட்ஸ், டீ காஃபிலாம் இருக்குல்ல பார்த்தீங்கன்னா, டீ காஃபி ஜூஸ் அந்த ஏரியாவுக்கு உள்ளே வந்திருக்குறாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஐட்டம் பார்க்க போகிறோம். அதாவது காஃபியில் வந்து சாஃப்ட் கோன். இது வந்து செம்ம ட்ரெண்டிங்காக இருக்கிற ஐட்டம். ஒரு காஃபி சாஃப்ட் கோன் பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. மெயினாக வந்து அந்த டெக்ஸ்சர், அந்த பாருங்களேன், அந்த காஃபி வந்து அப்படியே மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறக்கூடியது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்குனே செப்பரேட் கவுண்டர் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சப்போட்டாலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே மேங்கோ எல்லாமே இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷான சப்போட்டா ஐஸ்கிரீமுங்க. அதாவது சிக்கு சப்போட்டா ஐஸ்கிரீமில் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே ஃப்ரூட்டு, அதில் வந்து எந்த ஃப்ளேவரோ எந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் க்ரீம், அதே நேரத்தில் இதில் வந்து எந்த சுகரும் கிடையாது. நம்ம கண் முன்னாடியே பண்ணதுங்க. அந்த சிக்குவோட ஃப்ளேவர், அதாவது சப்போட்டாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குது. ரொம்ப வந்து இனிப்பாலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடடா சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. இது வந்து மஸ்ட் ட்ரை. இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸில் இருக்குது. மேங்கோ,
மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி எல்லா ஃப்ளேவர்லேயும் வச்சுருக்காங்க. எப்படி வந்து ஒரு காஃபி ரெடி பண்ணி நம்ம கண் முன்னாடி கொடுக்குற மாதிரி இங்கே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ காஃபி செக்ஷனை முடிச்சிட்டோம். ஆனாலுமே இந்த இடத்த தாண்டும் போது ஒரு சூப்பரான ஒரு வைபுங்க. அப்படியே உள்ளே போவோம். சரியான கிராண்ட் ஓப்பனிங்க. பயங்கர வைப்பு. எல்லா பக்கமும் சவுண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கிராண்ட் ஓப்பனிங்னா இதுதான் கிராண்ட் ஓப்பனிங். சும்மா பிச்சு மேங்கிட்டாங்க. அப்படி ஒரு கிராண்ட் ஓப்பனிங். ஏகப்பட்ட தார தப்பட்ட சவுண்டு. இப்போ வந்து ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் வச்சு ஒரு கச்சேரி மாதிரி வேறு ஆரம்பிக்கிறாங்க. அதனால் இங்கே வந்து இந்த வைப்பு குறையிற மாதிரியே இல்லைங்க. ஒரு பக்கம் சாப்பாடு அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி வந்து ஒன்லி ஓப்பன் ஃபார் த இன்வைட்டிஸ். ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்றைக்கி இன்விடேஷன். ஸோ நெக்ஸ்ட் மண்டேலேருந்து தான் பப்ளிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. இது தாங்க அந்த வாஸ்டான கவுண்டர். கிச்சனை சுற்றி வந்து கவுண்டர் தாங்க. ஸோ இந்த டைனிங் ஸ்பேஸ் பாருங்களேன். கிச்சன்லேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நின்றுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பேரலாக அந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக உட்காந்து சாப்பிட்லாங்க. நீங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ நல்லா சிட் சாட் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கெலாம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. நம்ம தோசை கவுண்டர் பார்த்த மாதிரி இங்கே வந்து இட்லிக்கு தனியாக செக்ஷனுங்க. அதுக்கு பாருங்களேன் எவ்வளோ ஸ்டீமர்ஸ் வரிசையாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த கிச்சன் வந்து 4 டைரக்ஷன். தோசை, இட்லி, அப்புறம் வந்து அன்னபூர்ணானா ரைஸ் வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் 4th இது இன்னும் நேம் போடலை. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேனால அப்படி இருக்குது. ஸோ இது தாங்க முழுக்க இட்லி செக்ஷன். இட்லி செக்ஷனில் அப்படியே ஆவி பறக்க எவ்வளோ ஸ்டீமர்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இட்லி, வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்படி வாங்குகிற மாதிரி இருக்குங்க. ஸோ அன்னபூர்ணா செக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சென்டரில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ரைஸ் வெரைட்டிஸு. இந்த சென்டர் ஏரியா ரொம்ப ஒரு வாஸ்டான ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குங்க. நல்ல ஒரு கேலரி செட்டப்பு. பின்னாடி பெரிய எல்இடி ஸ்க்ரீனு பாருங்கள். இங்கே படிப்படியாக இருக்கா, நீங்கள் எங்கேனாலும் உட்காரலாம். பெரிய எல்இடி ஸ்க்ரீன். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஆர்சிபி மேட்சாக இருக்கட்டும், வேறு வந்து எந்த ஐபிஎல் மேட்சஸ், அப்புறம் முக்கியமான ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து இங்கே கண்டிப்பாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்தாலே தெரியுது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம உள்ளே வந்ததுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு டெம்பிள் வைப் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வந்து இது வந்து திருப்பதி வெங்கடேஸ்வர சாமி மாதிரி தெரியுது. ஸோ நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கரெக்டான நேமை எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதோட பெரிய ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்காங்க. ஃபைனலாக வந்து இட்லி ஸ்டீமர் பக்கமே வந்துட்டாங்க. அப்படியே பாருங்கள் ஆவி பறக்க வந்து இட்லி ஸ்டீமர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ராமேஸ்வரம் கஃபேயோட ஸ்பெஷல் அப்படியே வந்து கீழ வந்து தோசையை குளிப்பாட்டுறது. எப்படி குளிப்பாட்டுறாங்க பாருங்கள். பியோர் நந்தினிக்கு பாருங்கள். அப்படியே வந்து 1 லிட்டரா 1 லிட்டரா 1/2 லிட்டரா
1 லிட்டர் 1 லிட்டரை கையில் வச்சுட்டு எப்படி விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். காரில் இங்கேயும் பாருங்கள். அடுத்து செட் ஆஃப் தோசைக்கு வந்து பாருங்கள் அப்படியே கீ ரெடி ஆகிட்டு. ஸோ இதாங்க கம்ப்ளீட் வந்து இந்த அவுட்லெட்டோட தோசை கிச்சனுங்க. ஸோ மசாலா இவங்களோட பொட்டேட்டோ மசாலா வைக்கிறாங்க. நல்லா பார்க்குறதுக்கே ஸ்மாஷ் ஆகிருக்குதுங்க. அவ்வளோதாங்க, கிறிஸ்பி தோசை ரெடி ஆயிடுச்சு. பியோர் கீ மட்டும்தாங்க இதில். இது வந்து கீ பொடி தோசை அப்படிங்கிறதுனால அப்படியே பொடி. ஸோ அட் அ டைம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 20 தோசை கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லுலேயும் வந்து ஒரு 20 தோசை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தனால நம்ம வந்து கேப்லாம் போட்டு வந்தோம், அதனால தான் உள்ளே வர முடிஞ்சிச்சுங்க. இந்த கிச்சன் ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அதே மாதிரி பொடி தோசை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரலில் கிச்சன் சுற்றி வந்து மக்கள் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரிங்க. ஸோ அது வந்து வெளியில் கொடுத்துட்றாங்க இங்கேருந்து. அங்கே பார்த்தீங்களா அடுத்த லெவல் வந்து சட்னி சாம்பார் அதெல்லாம் வைக்கிறதுக்கு, அப்புறம் அப்படியே வெளியில் போயிருங்க. தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள், ஆவி பறக்க இட்லி. ஸோ ராமேஸ்வரம் கஃபேயோட இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் என்ன அப்படின்னா கீ பொடி தோசை. ஸோ ஃபஸ்ட்டே வந்து நல்லா பொடி போடுறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிரதர் வந்து அப்படியே கீயை இப்போ இட்லி குளிக்கும் பாருங்க. அப்படியே அவ்வளோதான், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கு பாருங்க. அப்படியே நெய்யிலே மிதக்குது. சூப்பர் பிரதர். அவ்வளோதாங்க, அப்படியே நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஸ்டீமர்லேருந்து எடுத்து அப்படியே உடனே வெளியில் கொடுத்துட்றாங்க. ஸோ மெயினாக வந்து இவங்களோட கிச்சன் வந்து எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். ரியலி சூப்பருங்க. இங்கே ஒரு பிரதர் வந்து பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அதுவும் கீனா. ஸோ கீயில் பட்டு பாருங்களேன். ஸோ பட்டுவே வந்து கீயில் ஸ்விம்மிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பிரதர் ரொம்ப பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து வெளியில் வந்து செம க்ரௌட் வெயிட்டிங்கில் இருக்குங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரைஸ் செக்ஷன். வடை மாவே பாருங்க, நல்லா திக்காக சூப்பராக ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து மசால் வடைக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு பக்கம் வடை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ்லாம் வந்து லைவாக போடுறாங்க. எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி டொமேட்டோ ரைஸ்லாம் லைவாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இது ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, டொமேட்டோ பாத். டொமேட்டோ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எல்லாமே வந்து லைவாக ஃப்ரெஷ்ஷாக சூடாக போடுறாங்கங்க. டொமேட்டோ ரைஸு வடை செம பிஸியாக போயிட்டுருக்குங்க. ஸோ அந்த கிச்சன் உள்ளே இருக்கும்போது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு ஹைஜீனான கிச்சன். அடுத்து இந்த மசாலாவோட ஒரு நல்ல ஒரு சூப்பரான அரோமாங்க. அது எந்த ஐட்டத்தில் இருந்து வருதுன்னா சொல்ல தெரியல. பட் இந்த ஓவராலாக இந்த ஏரியாவே வந்து நல்ல ஒரு அரோமா. அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்குது. பின்னாடி பாருங்கள், ஆவி பறக்க இட்லி தான், நெய் மிதக்க தோசை தான். அந்த மாதிரி அல்டிமேட்டாக போயிட்டுருக்குங்க. நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து ராமேஸ்வரம் கஃபே ஓட கிச்சனுக்குள்ளே இன்றைக்கி நான் போவேன். என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம பெர்மிஷன் வாங்கி போனால் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு டே, அதனால் போகிறதுக்கு ஒரு தயக்கமாக இருந்துச்சு. பட் வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக அந்த கிச்சனில் உள்ள ஐட்டங்கள்ஸ் எல்லாமே சூப்பராக காட்டினாங்க. எனக்கு அதனால தான் வந்து அந்த ஒரிஜினல் ராமேஸ்வரம் கஃபேயோட மசாலா அந்த அரோமாவை ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சுங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, த்ரூ அவுட் இந்தியா எங்கெல்லாம் அவுட்லெட் இருக்கோ அங்கே எல்லாமே இதே அரோமா வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மீன் வயலில் ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான மசால் தோசை
உள்ளே காட்டுறேன். அதுக்கு வந்து 2 சட்னி ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. தோசை தொட முடியலங்க, செம்ம கீழே அப்படியே குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படியே சூடோடு அப்படியே பிப்போம். சும்மா பிளேனாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. தக்காளி சட்னி அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே ஒவ்வொரு வாயும் கிறிஸ்பாகவும் இருக்குது, வாயில் போட்டால் கரையுது. அப்படியே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல புதுனா மனம், சூப்பராக இருக்குது. அப்படியே தோசையை நெய்யில் குளிப்பாட்டி கொண்டு வந்து கிறிஸ்பாகவும் இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. சூப்பருங்க. இப்போ வந்து நம்ம வந்து அன்னபூர்ணா செக்ஷன் வந்திருக்கோங்க. இவங்களோட வெரைட்டி ரைஸை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறக்காண்டி எல்லா ரைஸுமே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டிருக்கோங்க. ஸோ பிரதர் வந்து நமக்காண்டி ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க நமக்கு. தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ. ஸோ எல்லாமே வந்துட்டு ஸ்பூன். ஸோ என்னெல்லாம் வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. புளியோதரை இருக்குது, அப்புறம் ஒரு ரைஸ் இருக்குது, அப்புறம் வந்து கேசரி பாத்லேயே 2 இருக்குது, பிசிபேலா பாத், கர்ட் ரைஸ், அதுக்கு ஊறுகாய் வேறு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சட்னி வச்சுருக்காங்க, அப்புறம் பொங்கல், சக்கரை பொங்கல், இவ்வளோ ஐட்டம் வந்துருக்குங்க. ஸோ ரைஸ் வெரைட்டிஸாக நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிசிபேலா பாத்து சாப்பிடணும் போல் இருக்குது, அதனால் நான் வந்து பிசிபேலா பாத் சாப்பிட்டு வந்துடுறேன். செம சூடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நாக்கில் போட்டோன்னா சூடு, அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கு. மைல்டாக வெல்லம் போட்ட மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பொங்கல் டேஸ்ட் பார்க்குறோம். ஸோ பொங்கல் பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லாமே பொங்கல்லாம் அப்படியே நெய்யில் மிதக்குதுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து ரைஸ் வெரைட்டிஸை டேஸ்ட் பண்ணிடுவோம். இது வந்து டொமேட்டோ ரைஸுங்க, தக்காளி ரைஸ். ஸோ டொமேட்டோ பாத் சூப்பர், ஃபைனான ஒரு டொமேட்டோ பாத்துங்க. அடுத்து புளியோதரை எப்படி புளிச்சு தான் பார்ப்போம். அமேசிங்காக இருக்குங்க. நல்லா அந்த ஆயில் மனம், அப்புறம் வந்து அந்த புளி வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து இப்போது சக்கரை பொங்கல் திக்காக ப்ரௌனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. நார்மல் சக்கரை பொங்கல் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்பெஷலாக திக்காக பண்ணுவாங்களா அந்த மாதிரி சக்கரை பொங்கல். இதெல்லாம் வந்து ஓப்பனிங் மட்டும் நினச்சிடாதீங்க, எல்லா நாளுமே இந்த மெனுலாம் இருக்கும். ஸோ ஓப்பனிங்கு நம்மளை மாதிரி இன்வைட் பண்ணியிருந்த ஆட்களுக்கு கொடுக்குறாங்க, மற்றபடி கஸ்டமர்ஸ்க்கும் இதே மெனு தாங்க. ராமேஸ்வரம் மெனு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான நீட்டான மெனுங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளிகேஷன் இருக்காது. ரைஸ் வெரைட்டிஸில் ஒரு 5 வெரைட்டிஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். கேசரியும் சாப்பிட்டு பார்த்துருவோம். கேசரி சாப்பிட்டு பார்த்தா கேசரி நல்லா இருக்குது, பட் அதை விட சக்கரை பொங்கல் வேறு லெவலுங்க. ரைஸ் பாத்தில் வந்து என்கிட்ட கேட்டால் வந்து பிசிபேலா பாத் சூப்பராக இருக்குது. பட் இந்த கூட்டத்துக்கே தலைவர் அப்படின்னா இந்த புளியோதரை தாங்க. கண்டிப்பாக வந்தால் ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. உங்களுக்காண்டி எல்லாமே கேட்டு ஒவ்வொரு வாய் வாங்கி டேஸ்ட் பண்ணிடுச்சு. ஃபைனல் கர்ட் ரைஸ், நல்ல க்ரீமி கர்ட் ரைஸ். இந்த கர்டுக்கு உண்டான புளிப்பு இல்லை, பட் வந்து நல்லா திக்கு மில்கில் பண்ணால் அப்படி இருக்கும். க்ரீமி கர்ட் ரைஸ் வித் மாங்காய் ஊறுகாய், சூப்பர். ஏப்ரல் 13 வந்து மண்டே அன்னைக்கு தாங்க வந்து பப்ளிக்கு ஓப்பன். நம்ம டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள், அதில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில், லொக்கேஷன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்னென்னைக்கு ஓப்பனிங் டைமிங்ஸு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். வந்து அவங்களோட 9th அவுட்லெட் இன் இந்தியா. வெரி சூன் தேர் எக்ஸ்டெண்டிங் இன் ஓவர்சீஸ்ங்க. 2020 ஆரம்பித்த ஒரு பிராண்டு ஒரு 6-7 இயர்ஸில்
இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டில் உள்ள மக்களும் வந்து பெங்களூருக்கு வரும்போது ராமேஸ்வரம் கஃபே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ரீச் ஆகியிருக்காங்க. குவாலிட்டி, எஃபர்ட், ஹார்ட் ஒர்க், அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த பிராண்டு. ಅಂಕಲ್ ಚೆನ್ನಾಗಿದಾ? ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದಾ? ದೋಸೆ ಟೇಸ್ಟ್ ಮಾಡಿಲ್ವಾ? ದೋಸೆ ಹಾಂ ಸರಿ. ஸோ எத்தனை பேருக்கு வந்து ராமேஸ்வரம் காஃபே ஜென்ரலாகவே பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்த இந்த பிரம்மாண்டமான கிட்டத்தட்ட 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் ரெடி பண்ண இந்த கஃபே, அதாவது இந்த ராமேஸ்வரம் கஃபே அவுட்லெட் பெங்களூர் பொம்மை சென்ட்ரலில் உள்ளது எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து சென்டரில் கிச்சன். இதுக்கு பேர் வந்து ஐலாண்ட் கிச்சன் அப்படிங்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு ஐலாண்ட் மாதிரி உருவாக்கி சுற்றி வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து வாங்குற மாதிரி பில் போட்டுட்டு வந்தோடனே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து அழகான ஒரு ஐலாண்ட் கிச்சனாக வந்து இங்கே வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால பாருங்களேன், அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு ஒரே இடத்துல கும்மியாது, 4 டைரக்ஷன்லையும் இருக்கிற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. சென்டர் எல்இடி ஸ்க்ரீனில் வந்து இன்றைக்கி வந்து லைவ் ப்ரோக்ராம், ஃப்ரண்ட்டில் நடக்கிற அந்த பூஜை அந்த மாதிரி ப்ரோக்ராம் நடக்குது. அதையே வந்து மக்கள் வந்து அழகாக வந்து சுற்றி உட்காந்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறாங்க. ஸோ நாளைக்கு வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வந்து மேட்ச், இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டே ரிலாக்ஸாக சாப்பிடக்கூடிய ஒரு ஆம்பியன்ஸ் வந்து இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹோட்டல் போக இது ஒரு ஆடடு இதுங்க. இதுவும் அப்படி தான். அதுக்கப்புறம் வந்து போஜனசாலாவும் அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து தனி மெனுவா அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியல. ஓப்பன் பண்ணால் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருங்க. இதுதான் வந்து போஜனசாலா வந்து கம்ப்ளீட் டெம்பிளோட பிளேஸ் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, அப்படியே தரையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. இங்கே வந்து நீங்கள் ஸ்லிப்பர்ஸ்லாம் அலோடு கிடையாதுங்க. இதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எதுவும் ஸ்பெஷல் மெனு கொடுக்க போகிறாங்களா, இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே வாழையில ஃபுட்டெல்லாம் இதில் சர்வ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது திறந்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். இவ்வளோ தூரம் வந்துட்டு ராமேஸ்வரம் கஃபேவோட அந்த கீ பொடி இட்லி சாப்பிடாமல் போனால் எப்படிங்க? இட்லி தொடுறதுக்கே வந்து இட்லியா பண்ணா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி அந்த நெய்யில் வந்து பொடி இருக்கிறனாலே தெரியல, பொடியெலாம் ரொம்ப காரமாக இல்லை, பட் நல்ல ஒரு மனம் சூப்பராக இருக்குங்க. இந்த பூண்டு அந்த மாதிரி நல்ல ஒரு இட்லி பொடியோட மனம். ஆனால் சாப்பிட்றதுக்கு வாயில் வச்சா கரையுதுங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இவ்வளோ நெய் பொடியெலாம் போடுறதுனால சட்னிலாம் தேவையே இல்லைங்க. இங்கே உள்ள வடையுமே நல்ல கிறிஸ்பாக சூப்பராக இருக்குங்க. உதின் வடை, அதாவது உளுந்த வடை. ப்ரோ, congratulations. Paris. Nice, very nice. Congratulations. Thank you. ஸோ இவ்வளோ பெரிய பிராண்டை, ராமேஸ்வரம் கஃபே அப்படிங்கிற பிராண்டை உருவாக்குனா ராகவேந்திரா ராவ், அந்த பிரதரோட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக அவங்க தான் நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூமெண்ட், அதாவது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுமே வந்து ராகவேந்திரா ராவ் பிரதர் தான். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு தேங்க்ஸ். நாங்கள் பாருங்கள், ஒரு குட்டி பிரதரை ஹாய் சொல்கிறாங்க. ஸோ ஐஸ்கிரீமில் நிறையா இருக்குங்க. இது வந்து காஃபி டிகாஷன் போட்ட ஐஸ்கிரீம். இதெல்லாம் செம்ம ட்ரெண்டிங் மேட்டருங்க. நான் பெரிய காஃபி பிரியர் கிடையாதுங்க, பட் ஆனால் வந்து பார்க்குறதுக்கு செம்ம டெம்டிங்காக இருக்குது. நல்ல டிகாஷன் போட்ட ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணுறோம். செம்ம ஸ்ட்ராங்குங்க. ஆக்சுவலாக வந்து காஃபி லவ்வர்ஸாக இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் இது வந்து பெரிய வரப்பிரசாதனே சொல்லலாங்க. அந்த ஐஸ்கிரீமே காஃபி ஃப்ளேவர், மேலே அடிஷ்னல் டிகாஷன், சான்ஸே இல்லை. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து இந்த காஃபி பைட் சாப்பிடும்போது ஒரு கசக்கர டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி பில்லர்லாம் பார்த்தீங்களா, ஒரு கோயில் ஃபீல் வர்ற மாதிரியே வந்து பில்லர்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க்கு, அந்த டிகாஷன் மிக்ஸ் ஆன உடனே எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். செம டேஸ்ட்டுங்க. சரியான ஒரு வைபான பிளேஸுங்க. ஃபுட் இஸ் அண்ட் எமோஷனுங்க. ஆனால் வந்து இங்கே வந்து சாப்பிட்றது அதோட ஒரு பெரிய எமோஷனாக இருக்கும் போலங்க. ஏதோ வந்து ஒரு அவுட்லெட், அதாவது ஏதோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோ கஃபேயோ அதோட அவுட்லெட் ஓப்பனிங்க்கு வந்த ஃபீலே இல்லைங்க. ஏதோ நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலு. நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்றைக்கி ஓப்பனிங் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணாங்க. லிமிட்டடான இன்வைட்டிஸ்னாலும் அவங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக லைவாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கும்போது வந்து April 9th
ஏப்ரல் 10th 11th 12th இந்த 3 நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இந்த 3 நாளில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clockலேருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் வந்து ஃப்ரீ ட்ரையல்ஸ் வரக்கூடிய பப்ளிக் க்ரௌட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. மைட் பி லிமிட்டட் மெனுவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஏப்ரல் 13th ஏப்ரல் 13 மண்டே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு மார்னிங் 5 o'clockலேருந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஓப்பன் ஆயிருங்க. வழக்கம் போல் எல்லா ராமேஸ்வரம் கஃபேல கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கும். அதோட இங்கே வந்து மெனுலாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டியோ டாய்லெட் ஃபெசிலிட்டியோ அதெல்லாம் கவலையே இல்லை, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டாய்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஏர்போர்ட் லெவலில் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து அதான் சொல்லிட்டேன்ல 1.5 ஏக்கர் இடத்துல வந்து 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்டாரண்ட்டாக நல்ல குவாலிட்டியாக ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிக்கஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ராமேஸ்வரம் கஃபே அட் பொம்மசந்திரா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ராமேஸ்வரம் கஃபேவோட ஓப்பனிங்கை வந்து சூப்பராக பார்த்தோம். சில டிஷ்ஷஸை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் வந்து கண்டிப்பாக வந்து ராமேஸ்வரம் கஃபேவோட பெரிய வந்து ஃபாலோவர்ஸாக ஃபேன் பேஸாக இருப்பீங்க. இந்த அவுட்லெட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுட்டுக்கு டேஸ்ட்டு அடுத்தாக்கெல்லாம் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஆம்பியன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ். பாய்.